வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலின் போது நைனா நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் எஸ்ஆர் சேகர், கேசவ விநாயகம், கோவர்தன் உதவியது உறுதி. கால் ரெக்கார்டு மூலம் உறுதி செய்யப்பட்டதாக 4 கோடி ரூபாய் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் சென்னை நீதிமன்றத்தில் தகவல். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பிக்கு கார் வழங்கவில்லை என்ற தகவல் தவறானது. மாவட்ட காவல்துறை விளக்கம். கீழடி அகழாய்வு அறிக்கையில் திருத்தம் செய்ய முடியாது. நியூஸ் 18க்கு எடுத்த பேட்டியில் தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். அந்த ஆய்வில் கிடைச்சத டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபோட முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணி சொன்னதை மாற்றினா என்றைக்குமே மாற்ற முடியாது. அதுக்கு மாற்றினா திரும்பத்தான் ஒரு எஸ்கேவேஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க. இதுதான் இயல்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 22ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. காமராசர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. கலக்கமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் வேண்டுகோள். காமராசர் குறித்து திருச்சி சிவாவின் சர்ச்சை பேச்சுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுகவின் வரலாற்று திருப்புக்கு அளவே இல்லையா என்றும் கேள்வி. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு சுமூகமாக இருக்கும். விசிக தலைவர் திருமாவளவன் உறுதி. எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை நிராகரித்த விசிக, கம்யூனிஸ்ட். திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்றும் திட்டவட்டம். அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்டமான கட்சி வருவதாக எடப்பாடி பழனிசாமி ஆருடம். நினைத்து பார்க்க முடியாத கட்சி என்றும் காட்டுமன்னார் கோவிலில் பேச்சு. அதிமுகவுடன் பெரிய கட்சியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ரிபப்ளிக் கட்சி கூட்டணிக்கு வைக்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் அறிவிப்பு குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் விமர்சனம். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா கூறியதை தானும் கூறுவேன் என்றும் அண்ணாமலை திட்டவட்டம். மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவுடன் அதிமுக பேசலாம் என்றும் பேட்டி. நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களிடம் சிறுநீரகங்கள் பறிப்பு. 2 லட்சம் ரூபாய் வரை கொடுத்து சிறுநீரகங்களை எடுத்து 50 லட்சம் ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் விற்பதாக தகவல். சென்னை ஆலந்தூரில் பள்ளி மாணவனை துரத்திச் சென்ற திருநாய்கள். பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் 200 கோடி ரூபாய் மோசடி என்று புகார். விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு. தாவேக கட்சி கொடியிலுள்ள வண்ணங்களுக்கு எதிரான வழக்கு. விஜய் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள மாநிலம் குள்ளத்தில் மின்சாரம் தாக்கி 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. மேற்கூரையில் சக மாணவர்கள் தூக்கி எறிந்த ஷூவை எடுக்க முயன்றபோது பரிதாபம். மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆல்ரவுண்டர் அல்டோ ரசல் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் விடைபெறுகிறார்.
மணப்புரம் கோவில் விவகாரத்தில் அஜித் குமாரின் தம்பி நவீனுக்கு தற்போது சிபிஐ காவலர்கள் சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிதம்பரம் இணைக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். நந்தா, அதாவது சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக வேலை பார்த்த அஜித் குமார் என்பவர் கடந்த ஜூன் 27 நகை திருடியதாக போலீசார் கைது செய்தனர். 28 தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றது, உயிரிழந்தார். இந்த வழக்கானது சிபிஐ வசம் கடந்த 12 வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று உதவி ஆணையர் செயல் அலுவலகத்திற்கு வந்த ஊழியர் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 5 பேருக்கு சம்மன் கொடுத்து நாளை மதுரை வர சொல்லி சம்மன் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அஜித்குமார் தம்பி நவீன்குமார் மற்றும் ஊழியர் கார்த்திக்வேல், அறநிலைத்துறை ஊழியர் கார்த்திக்வேல், அருண்குமார், அருண்குமார், வினோத்குமார் ஆகியோருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு ஒரு 5 பேரையும் நாளை மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வர உத்தரவிட்டுள்ளனர். நந்தா, நன்றி சிதம்பரம் விவரங்களுக்கு. கீழடி அகழாய்வு அறிக்கையில் எந்த மாற்றங்களையும் செய்து தர முடியாது என்று தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கீழடி அகழாய்வு அறிக்கை தொடர்பாக நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவர் தனது அறிக்கை தொடர்பான விமர்சனங்களை வரவேற்பதாக கூறினார். அதே நேரம் அறிக்கையில் மாற்றங்கள் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அகழாய்வு அறிக்கையை மாற்றிக் கொடுக்குமாறு இதுவரை அழுத்தம் இருந்ததில்லை என்று கூறிய அமர்நாத் ராமகிருஷ்ணன், அகழாய்வு அறிக்கையை மாற்றுவதாக இருந்தால் மீண்டும் ஒரு முறை அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அறிக்கையில் பிழை திருத்தங்கள் இருந்தால் அதை செய்து தர தயாராக இருப்பதாகவும் கூறினார். என்ன கூட திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுனா திருப்பி ஒரு அகழாய்வு செய்யணும். அப்படிதான் பண்ண முடியும். அகழாய்வு செஞ்சதான் நான் திருப்பி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். இது என்ன, இது லைக் போஸ்ட்மார்ட்டம். ஒரு தாட்டி ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம்னா அவர் கொடுக்குற டாக்டர் கொடுக்கறது தான் ஃபைனல். விமர்சனங்களை நான் தவிர்ப்போன்னு கிடையாது. ஆனால் அதில் மாற்றங்கள் செய்தால் மாற்றங்கள் செய்ய முடியாது. தமிழக தொல்லியல் துறை 3.53 மீட்டரில் அவங்களுக்கு 585 பிசின்னு கிடச்சிருச்சு. அப்போ கீழடி பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் டெபாசிட். 6 மீட்டர் டெபாசிட்டில் பாதியில் 3.53 6 மீட்டர் கிமு 600ன்னு சொன்னால் அப்போ கீழே இருக்க 2.5 மீட்டர் டெபாசிட் அதை விட பழமையாக தான் இருக்கும். கீழடி அகழாராய்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது தென்னிந்தியாவிலிருந்து முதல் நாகரிக ஆதாரமாக இருக்கும் என்றும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்ம வட இந்திய வரலாற்றை தான் நம்ம முதன்மையாக பார்த்துட்ருக்கோம். இந்த அகழாய்வுகள் தென்னிந்திய வரலாற்றை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தென்னிந்தியாவிலும் 2ஆம் காலகட்ட நகரமயமாக்கல் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தியை சொல்லும்.